ஹalleluya. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, என்னுடைய இரத்த சொந்தங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணி இந்த பூமியிலே உங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உண்டாக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எல்லாரும் ஆயிரம் ஆயிரமாய் பெருகுவீர்களாக. உங்கள் கடன்களும் உங்கள் வியாதிகளும் உங்கள் தொல்லைகளும் சாப கட்டிகளும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் உடைக்கப்படுவதாக. ஆமென். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு நாள் உங்களோடு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நேற்றுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது துரோகிகளை குறித்து கேட்டோம். யார் துரோகிகள் என்று. இன்னைக்கு நாம் எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக என்கிற தலைப்புல தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், துணிகரம் உள்ளவர்களாய். பாருங்க, அந்த வசனம் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருப்பார்கள். துணிகரம்னா என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. அதாவது அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கீழ்ப்படியவே மாட்டாங்க. துணிஞ்சுதான் பாவம் செய்வாங்க, துணிஞ்சுதான் ஒரு காரியத்தை செய்வாங்க. நானு ஒரு வாலிப மகனை பார்த்து கேட்டேன், தம்பி, இந்த சின்ன வயசுல நீ இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணலாமாப்பா, குடிக்கலாமா, தப்பு இல்லையா தம்பி அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு அந்த வாலிபன் என்னை பார்த்து இப்படி சொன்னான், ஐயா, நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பணம், என்னுடைய கை, நான் சிகரெட் வாங்குறேன், நான் சாராயம் வாங்குறேன், அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. புத்தி சொல்ல போன நான் சின்ன பையங்க, ஒரு 18 வயசு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பையனுக்கு அவன் சொல்றான், என்னுடையது, நான் எப்படி வேணாலும் வாழ்வேன். இதுக்கு பெயர் தான் துணிகரமான வாழ்க்கை. நான் எப்படி வேணாலும் வாழ்வேன். இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, துணிகரம் உள்ளவர்களாய் கடைசி நாட்கள் இருப்பாங்க. ஒருத்தரை வேணும்னே டார்கெட் பண்ணி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லுவாங்க. தெரியும் நம்ம சொல்றது பொய் தான் தெரியும், பொய்ய கூட அதை துணிஞ்சு சொல்லுவாங்க, பழி சொல்லுவாங்க. ஆமா நீ பண்ண, நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல் பேசுகிறவர்கள், பார்க்காதவர்களையும் பார்க்காதவைகளையும் பார்த்தது போல் பேசுகிறவர்கள் தான் துணிகரமுடையவர்கள். நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வாலிப பையனை பார்த்தேன். அந்த பையன் இப்படி சொன்னா, எங்க போயிட்டு இருக்க தம்பின்னு கேட்டேன். சொன்னா, அண்ணே நான் சென்னை போயிட்டு இருக்கேன். அப்படியா? நான் ஆர்வ கோளாறுல சரி சரி மெட்ராஸ் வரைக்கும் டிராவல் பண்ணோம், நான் இறங்கும் போது உட்கார்ந்துக்கோ. அதுக்கு அந்த தம்பி சொன்னா, மெட்ராஸ் வேற சென்னை வேறன்னா. நான் சொன்னேன், தம்பி சென்னையும் மெட்ராஸும் ஒண்ணு தானே? இல்ல சார், சென்னையில இருந்து மெட்ராஸ்க்கு 15 ரூபா டிக்கெட் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா, நான் திரும்ப சொல்றேன், இல்ல தம்பி, சென்னை மெட்ராஸ், தமிழ் மெட்ராஸ், இங்கிலீஷ் சென்னை தானே? இல்ல இல்ல, நீங்க சொல்றது தப்பு, சென்னை வேற மெட்ராஸ் வேற. இன்னைக்கு அப்படிதான், என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதம் பிடிக்கிறார்களே, அவர்கள் தான் துணிகரமுடையவர்கள். துணிகரம், எதை செய்வதற்கும் துணிகரம். கொலை செய்வதற்கு துணிகரம், தாய் தகப்பனை அடிப்பதற்கு துணிகரம். எத்தனை காரியம், எவ்வளவு துணிகரமான பாவம் பெருகி போயிருக்கிறது தெரியுமா? பெற்ற தாய் தகப்பனை ரோட்டிலே வைத்து அடிக்கிறாங்க. பேசும்போதே மனவேதனையா இருக்கு. பெற்ற தாய் தகப்பனை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறாங்க. துணிகரம். ஸ்தோத்திரம். எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு முன்பாக குடிப்பதும் புகைப்பதுமான பழக்கம். வீட்டுல அப்பா உட்கார்ந்து இருப்பாரு, மரியாதை இல்லாத துணிகரம். நிறைய பிள்ளைங்க துணி போடுற விதத்தை பார்த்திருக்கீங்களா?
ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் அந்த புள்ள. அவளுக்கு ஒரு 18-20 வயசு இருக்கும். ஒரு மாதிரி அவலட்சணமான துணி, அவலட்சணமான ஆடை போடுகிற துணிகரம், தவசர் போட்டு போயிட்டு இருப்பா. கேட்டா எம் ஸ்டைல் துணிகரம். ஒரு காலத்துல வாலிப பசங்க எங்கேயாச்சும் நின்று ஒரு சிகரெட் அடிக்கணும் பயப்படுவாங்க, யாராச்சும் பார்த்துட்டா. ஆனா இன்னைக்கு நடு ஸ்ட்ரீட்ல இந்த அவன் குடிக்கிறான், ஸ்மோக் பண்றான், துணிகரம். பாவத்தை பாலை போல் குடிக்கிற காலம், துணிகரமான பாவம். அன்பானவர்களே, ரொம்ப மிஞ்சி போயிட்டேன்னு சொல்றோம்ல, பிஞ்சிலே பழுத்துருச்சுன்னு சொல்றோம்ல, ஸ்தோத்திரம். துணிகரமான வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த ஒரு விஷயத்துக்கும் துணிகரம் இருக்கக்கூடாது, பணிவு இருக்க வேண்டும். துணிகரம் இருந்தா வாழ்க்கை அற்ப ஆயுசுல போயிடுங்க. பணிவு இருந்தால் பல நாட்கள் வாழ முடியும். பணிவோடு நடங்க, துணிந்து நிக்காதீங்க. பாவத்துக்கு துணிந்து நிக்காதீங்க. குடும்பத்துல எதிர்க்கிறதுக்கு துணிந்து நிக்காதீங்க. ஸ்தோத்திரம். 17 வயது வாலிபனை ஒரு நாள் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பையனை கூட்டிட்டு வந்து சொன்னாங்க, பாஸ்டர், ஒரு 17 வயது மகனை என்னிடத்துல அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த மகனை நான் பார்த்து கேட்டேன், என்ன பிரச்சனை? தாயும் தகப்பனும் அழுகிறார்கள். இவன் ஒரு தவறு செய்கிறான். அது என்ன தவறுன்னு நான் சொல்ல விரும்பல. இவன் ஒரு தவறு செய்கிறான், இவனை எப்படியாகிலும் திருத்த வேண்டும் என்கிற அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆசை. அந்த பையன் துணிஞ்சு நின்று சொன்னா, நான் செய்யறத கரெக்டா செய்யறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன், என்னை பிடிச்சா வீட்டுல ஏத்துக்குங்க, பிடிக்கலாம் ஏத்துக்காதீங்க, நான் வெளியே போறேன்னு தாய்க்கும் தகப்பனுக்கு முன்பாக அவன் சொன்ன வார்த்தை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துணிகரமான வாழ்க்கை வாழாதீங்க. மதித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் மதித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் பேரில் ஒருவர் மரியாதை உள்ளவர்களாக கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பிள்ளைகளா, பெரியோரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெரியவர்களா, பிள்ளையிடத்தில் பணிவுடையவர்களாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் துணிவு வேண்டாம், துணிஞ்சு பேசாதீங்க. எதற்கு வேண்டுமோ அதற்கு தான் துணிவு தேவை. பாவம் செய்வதற்கு, அக்கிரமம் செய்வதற்கு துணிவு தேவையில்லை. எனவே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க துணிந்து செயல்படாதீங்க, பணிவோடு வாழுங்க. கடைசி நாட்களில் துணிகரம் உள்ளவன் எழும்புவான், துணிகரம் உள்ளவன் எழும்புவான். நான் அப்படித்தான் செய்வேன், நான் அதான் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அன்பானவர்களே, துணிகரமுடையவர்கள் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. துணிவு என்பது எதற்கு வரணுமோ அதற்குத்தான் வரணும், பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் வரக்கூடாது. பாருங்க, தாவீது என்கிற ஒரு ராஜா சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டால் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதத்துக்கு நீங்களாயிருப்பேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே, துணிகரமுள்ள பாவத்துக்கு என்னை விலக்கி காத்தருளும், நான் அப்படி செய்யாதபடிக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும், எனக்கு பணிவை தாரும் ஆண்டவரே, எனக்கு பணிவை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். எல்லா துணிகரமான பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்க முடியும். God bless you. Amen.